காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜையை எப்படி பண்ணோம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வியாழக்கிழமை சாயங்காலமாக 6 to 6:30 நல்ல நேரத்தில் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சுங்க. அம்மனை அழைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, தாம்பூலம் வச்சுருக்கேங்க. தாம்பூலத்தில் அம்மனுக்கு சாத்துறதுக்காக புடவை, ப்ளவுஸு, மஞ்சள் கயிறு, குங்குமம், பூ, பழம், வெத்தலை பாக்கு, அம்மனுக்கு பிடிச்ச வாசனை திரவியங்களான புனுகு, ஜவ்வாது, அது இல்லாமல் சோழி, குண்டின் மணி எல்லாமே வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அம்மனை கற்பூர ஆரத்தி காட்டி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் அம்மனுக்காக நான் வச்சுருக்கேன் தாம்பூலங்க. இதில் என்னென்ன பொருள் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 to 6:30 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பூஜை எப்போவுமே அந்த டைமில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ முதல் நாளே சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பூஜைக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். பூஜை தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தாங்க வழிபடணும். விநாயகர், அதுக்கு அடுத்து நம்மளோட குலதெய்வம், அதுக்கு அடுத்து தாங்க லக்ஷ்மி தாயை அவங்களுக்கு பிடிச்ச கனகதர சோஸ்திரம் படிக்கலாம். 108 போற்றி, லக்ஷ்மி அஷ்டோத்திரம், இதில் ஏதாவது ஒன்று படித்து நீங்கள் பூஜை நிறைவு பண்ணிக்கலாங்க. நான் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுப்பேங்க. தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிப்போங்க. நானும் என் கணவரும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அன்னைய பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் புனர்பூசை. இது நம்ம சாமிக்கு என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோங்க. பூஜைக்கு அக்கா, மாமா, அக்கா பொண்ணு எல்லாமே வந்திருந்தாங்க. அதனால நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக சுமங்கலி பெண்கள்லாம் கிளம்புனதுக்கு அப்புறங்க நாங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிடும்போது மாமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். அதை பார்த்து ரொம்ப சிரிப்புங்க. எல்லாரையும் சிரிக்க சொல்லி ஒரே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இது என்னோட அண்ணா பொண்ணுங்க. அக்காங்க எல்லாம் இந்த வருஷம் தாங்க ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரிலாம் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன்னு, இல்லாட்டி நல்லாவே வீடியோ எடுத்திருப்போம். எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் கால் மடக்கி உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, சம்பளங்கள் போட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் கால் நீட்டி வச்சுருக்காங்க. என்ன இப்படி சாப்பாடுக்கு மரியாதை இல்லாமல் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்டில் சொல்லிடாதீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக எடிட் பண்ணி நல்லபடியாக எடுத்து போடுறேங்க. ஏன்னா என்கிட்ட சேனல் இல்லை அந்த டைமு. அதனால் சும்மா கொஞ்சமாக ஒரு மெமரபிளுக்காக எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி வீடியோஸை தாங்க எடிட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த வரலட்சுமி நோம்போட பூஜைக்கான வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி போடுறேங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.